அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம். என் பேர் கௌதம், ஐபிஎல் பயாலஜிக்கல்ஸ் லிமிடெட்லேருந்து. நம்ம இன்னைக்கு ஒரு வாழை தோட்டத்தில் இருக்கோம். என் கையில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த வேர் முடிச்சு இருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து வாழை மரத்தில் ஏற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இந்த வேர் முடிச்சு வந்துருச்சு அப்படின்னா வந்துட்டு இது வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே தெரியாது. இது வந்து உங்களுக்கு ஒரு 6 இல்லைனா 7வது மாசத்துல தான் வந்து உங்களுக்கு தெரியும். இந்த இந்த இன்ஃபெஸ்டேஷன் ஆயிடுச்சுன்னா ஸ்டார்டிங்கான உங்களுக்கு சிம்டம்ஸ் எப்படி காட்டும்னா, இந்த மாதிரியான கீழ் இலைகள் வந்துட்டு பழுத்து உங்களுக்கு காணப்படும். இதை வச்சு நீங்கள் வந்துட்டு வேர் முடிச்சு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். இது பாருங்க, இதுதான் அந்த வேர் முடிச்சு இதாக இருக்குது. எப்படி வந்து நாடில் இந்த இது வந்து நாடில்ஸ் மாதிரி இருக்குது, எப்படி நாட் மாதிரி இருக்குன்னு பாருங்க. இது வந்து ரூட் நாட் நெமட்டோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நெமட்டோடு வந்து உங்களுக்கு இதாயிருச்சு அப்படிங்கும்போது இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கும்போது இது வந்து ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் வந்து ஒரு இது பண்ணணும். ஃபஸ்ட்டு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கிராப் ரொட்டேஷன், பயிர் சுழற்சி பண்ணணும். இந்த பயிர் சுழற்சி பண்ணனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான நெமட்டோட்ஸோட பிரச்சனை வந்துட்டு அடுத்த பயிருக்கு வராமல் வந்து தடுக்க முடியும். ஒரே மாதிரியான கிராப்ஸ் நீங்கள் வந்துட்டு வாழைனா வாழையே, இல்லை தக்காளினா தக்காளி, இந்த மாதிரியான ஒரே ஒரே மாதிரியான கிராப் நீங்கள் போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரியான பிரச்சனை வரும். இதுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிராப் ரொட்டேஷன் கம்பல்சரி மெயின்டைன் பண்ணணும். 2வது வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு வெர்டிசிலியம் கிளாமடோஸ்போரியம் அப்படிங்கிற ஒரு பயாலஜிக்கல் நுண்ணுயிர் இருக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரூட் நாட் நெமட்டோடுக்கு எகென்ஸ்டாக வந்து ரொம்ப நல்லாவே வேலை செய்யும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஸ்டார்டிங் நீங்கள் வந்து ஒரு 45வது நாள்லேருந்தே நீங்கள் வந்து இது கொடுக்க ஆரம்பிச்சிடணும். இந்த ரூட் நாட் நெமட்டோட ஆயுள் காலம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்து 45 நாள் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 45 நாள் இடைவெளியில் வந்துட்டு ஒரு 3 முறை ஒரு ஒரு ஏக்கருக்கு வந்துட்டு ஒரு 3 இல்லைனா 4 கிலோ அந்த மாதிரி நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அடுத்த பயிருக்கு அது பரவாமல் இருக்கும். 2வது முதல்லயே வந்து நீங்கள் கட்டைகளை தேர்வு செய்யும்போது இந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன் ஆகாத கட்டைகளை நீங்கள் பார்த்து எடுத்து போட்டிங்கனாலும் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு இதை உங்களால் தவிர்த்திட முடியும். வந்ததுக்கப்புறம் வந்து இதை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் சிரமம். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நன்றி.